பாதாள சிம்ப முருகன் கோவிலில் இரவு நடக்கிற அதிசயம் உங்களுக்கு தெரியுமா? இந்த கோவில் கருவறைக்கு ஒரு 16 அடி கீழே ஒரு பாதாளம் இருக்குது. ஸோ அந்த பாதாளத்துக்குள்ள தான் முருகன் சிலையை வச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க பஞ்சலோகத்தால் உருவாக்கப்பட்ட செம்பு முருகன் சிலையாமா. இந்த சிலையை செஞ்சவர் வந்து ரொம்பவே பெரிய ஆள் தான். ஆமாம், போகரோட மறுபிரிவாக சொல்லப்படுறாரு. பழனி இருக்கிற அந்த நவபாசன சிலையை செஞ்சார் பிறகு போகர். அவரோட இன்னொரு பிறவி தான், அதாவது அடுத்த பிறவி தான் ஒரு சித்தரை வந்திருக்காரு. அவர் தான் திருக்கடையூர் சித்தர். அந்த சித்தரால் தான் இந்த செம்பு முருகன் செய்யப்படுது. அவர் செஞ்சுட்டு இந்த செம்பு முருகன் இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜீவசமாதி போயிட்டார். இந்த முருகனை புதைச்சி வைக்கப்பட்ட முருகன் சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இந்த பாதாள சிம்பு முருகன் கோயிலில் இரவு நேரத்தில் பயங்கரமான அதிசயம் நடக்குது. இந்த கோயில் கருவறையும் கீழே இருக்கிற பாதாள சிம்பு முருகனையும் பூட்டிட்டு எல்லாரும் போன பிறகு நைட் டைம்ல இந்த பாதாள சிம்பு முருகன் அறையிலிருந்து ஓம் அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி வருமா. இந்த மாதிரி ஒரு சத்தம் சிதம்பரம் நடராஜர் கோயில் வரும். அதுக்கடுத்துதான் இந்த சிம்பு முருகன் கோயிலில் இந்த கருவறையிலிருந்து அந்த ஓமுங்கிற வார்த்தை அப்படியே பெருசா நிலவுதாமா. அந்த ஓமுங்கிற வார்த்தையோட சத்தம் அப்படியே பரவுதாமா. அதுக்கப்புறமா இந்த சிலையை என்னதான் மண்ணுக்கடியில் வச்சாலும் அந்த சிலை எப்பவும் சூடாக தான் இருக்குமா. மண்ணுக்கடியில் வைக்கப்படுற எல்லாமே ரொம்ப ஜில்லு, ரொம்ப கூலிங்காக தான் இருக்கும். ஆனால் இந்த சிலையை மண்ணுக்கடியில் வச்சிருந்தாலும், அதாவது பாதாளத்துக்குள்ள வச்சிருந்தாலும் இந்த சிலையோட ஹீட்டு பயங்கர சூடாக இருக்குமாமா இரவு நேரத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த பாதாள சிம்பு முருகன் வந்து ரொம்பவே அதிசயமான முருகனாக சொல்லப்படுறது. காரணம் போகரோட மறுபிறவியால் செய்யப்பட்ட சிலையாக இருக்கிறதுனால இந்த சிலைக்கு ஏகப்பட்ட சக்திகள் இருக்காமா. அதனால தான் பல அரசியல்வாதிகளும் பல பிரபலமானவர்களும் இந்த கோயிலுக்கு மறைமுகமாக வந்துட்டு போகிறாங்களாம்.